எல்லாம் வைத்துத்தான் மறுமை நெருங்கிவிட்டதா? ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள், நெருங்கிவிட்டது. நான் தான் கடைசி தூதர் என்று சொல்லிவிட்டார்கள். அது எவ்வளவு நெருங்கியிருக்கிறது என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஒரு நதியை பார்த்து, மறுமை நாளைக்குரிய அடையாளங்களை ரசூலுல்லாஹ் பேசுற நேரம் பானதுரையிலே இந்த வீட்டிலே இப்படி நடக்கும் என்று பேச மாட்டார். இன்னால் மௌத்தாகுவார், அது மறுமைக்குரிய அடையாளம் என்று சொல்ல மாட்டார். ஏனென்றால் உலகமே பார்க்கணும், உலகமே பேசணும். அந்த மாதிரி விஷயங்களைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவுகளே அல்லாஹ் சொல்ல வைத்தான். ஏன் சொல்ல வைத்தான் தெரியுமா? அந்த யுகங்களில் அவைகள் எல்லாம் நடக்கிற நேரம் நானும் நீங்களும் தௌபாவிலே ஈடுபட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டுமா, நெருங்க வேண்டுமா? அதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபுராத் நதி வத்தி, யூப்ரட்டிஸ் நதி வத்தி, தங்க மழை வெளி வரும் வரைக்கும் மறுமை நாள் வராது வராது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா தகுமுஸ் ஸஆ, மறுமை நாள் வராது. ஃபுராத் நதி வத்தி, தங்க மழை வெளி வரும் வரைக்கும். புகாரி முஸ்லிமிலே வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திடுக்கிடக்கூடிய செய்தி. ஃபுராத் என்றால் யூப்ரட்டிஸ் நதி. நான் நினைக்க மாட்டேன் இந்த சபையில் யாரும் அந்த நதி ஸ்கூலில் படித்திருக்காமல் யாரும் இருந்திருப்பீர்கள் என்று. ஏனென்றால் உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற நதிகளில் நைல், யூப்ரட்டிஸ், டைக்ரீஸ், அமேசான் இவைகள் ஆகவும் பிரசித்தி பெற்ற நதிகள். ஹிந்து நதி. இந்த நதிகளில் மிகவும் முதன்மை வாய்ந்தது தான் யூப்ரட்டிஸ். உலகத்திலே மனிதர்கள் அதாவது சிவிலைஸ் ஆக்கப்பட்டது மெசொப்பொத்தேமியான வரலாறு என்று சொல்லுவார்கள். அங்கிருந்து தான் மனிதர்கள் ஆரம்பமாக அவர்கள் வீடு கட்டி ஒழுங்காக வாழ்ந்தது என்றால் மெசொப்பொத்தேமியான பேப்பரை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள் தான். அதில் தான் எழுத்து ஆரம்பிக்கப்படுகிறது. அது யூப்ரட்டிஸ் நதிக்கரையோடு ஒட்டித்தான் அந்த குடியிருப்புகள் வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாறில் என்றைக்கும் இல்லாத மாதிரி நான் பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ், நாசாவுடைய ஒரு படத்தை. சுப்ஹானல்லாஹ், நீங்கள் போய் இன்டர்நெட்டில் அடித்து பாருங்கள். 2003ஆம் ஆண்டு, 2009ஆம் ஆண்டு, 2003, 9, 16 எடுத்து காட்டார்கள். அசந்து போகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரிவருடைய மேப், சேட்டலைட் மேப், இவ்வளவு இருக்கிற ரிவர் ஒரு நூலாக மாறி இருக்கிறது 2016. அவர்கள் விஞ்ஞானிகள் சந்தேகிக்கிறார்கள் 2023 இதில் ஒரு பகுதி வத்திவிடும் என்று. வரலாறிலே இதுவரைக்கும் வத்தாத ஒரு நதி, ஜீவன் நதி. எக்கச்சக்கமான ஆட்டிகள். ஏனென்றால் இது ஈராக்கை ஒட்டி, சிரியாவை ஒட்டி ஓடக்கூடிய ஒரு நதி. இது வத்துறது எந்த அளவுக்கு என்றால் பழங்காலத்து சில நாணயங்கள், சில விஷயங்கள் அவைகள் எல்லாம் நதிக்கரையில் இருந்து எடுக்கிறார்கள். அந்த போட்டோக்கள் எல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் குறிவைத்து சொன்னார்கள், சேட்டலைட் மூலமாக யூப்ரட்டிஸ் நதிகளை இன்றைக்கு அவதானிக்கப்படுற அளவுக்கு. யூப்ரட்டிஸ் நதியுடைய ரிவர் இன்றைக்கு இவ்வளவு சுருக்கமாகி விட்டது. மக்களுக்கு, ஈராக் மக்களுக்கு தண்ணீர் இல்லையாம், யூப்ரட்டிஸ் வத்துதாம். இவைகள் எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் பரவலாக பேசப்படுகிறது. உலகம் பஞ்சம் என்று பேசப்படுகிறது. அத்தாதுர்க் என்ற ஒரு பிரைம் ப்ராஜெக்ட் அடிக்கிறார்கள். அந்த நதியை திருப்பி அது இன்னும் கொஞ்சம் நதியை வத்த வைக்கிறது. கூடி அந்த மக்களுக்கு தண்ணீர் வசதி இல்லையாம். ரசூலுல்லாஹ் சும்மா பேசவில்லை. யூப்ரட்டிஸ் நதி வத்தி தங்கம் மழை வெளிவரும் வரைக்கும் மறுமையினால் வராது என்றார்கள் ரசூலுல்லாஹ். நீங்கள் போய் அதை எடுக்க வேண்டாம் என்றார்கள். 100 பேர் போனால் 99 பேர் சாகடிக்கப்படுவார்கள். ஒரே ஒருவர் தான் அதாவது மீதமாக இருப்பார்கள். 99% என்று அர்த்தம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்னொரு புறமாக இது நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இப்படிப்பட்ட யுத்தங்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கான போராட்டம் எல்லாமே நடக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது? ரசூலுல்லாஹ் சாதாரணமாக மறுமை வரும் என்று சொல்லவில்லை, அடையாளத்தை போட்டு சொன்னார்கள். அந்த காலத்துக்கு காலம் அல்ல அடையாளத்தை விரிக்கிறான். எல்லாமே ஒரு காலம் இல்லை. ரசூலுல்லாஹ் முதலில் சொன்னார்கள், ஹிஜாஸிலே ஒரு நெருப்பு எடுக்கும் என்றார்கள். புகாரிலே வரக்கூடிய செய்தி. ஹிஜாஸை நோக்கி கையை நீட்டினார்கள். இந்த ஹிஜாஸிலே நெருப்பு எடுத்தால் அது மறுமை நாளைக்கு அடையாளம் என்றார்கள். இந்த ஹிஜாஸுடைய நெருப்பு பசராவிலே உள்ள ஒட்டகங்களுடைய சங்கிலிகளில் அவருடைய ஜுவால் தெரியும் என்றார்கள். பெருமானார் பேசினால் மிக தெளிவாக பேசுவார்கள். அதாவது யூப்ரட்டிஸ் நதியில் தங்கமழை வரும் என்று சொல்ல மாட்டார்கள். நதி வத்தி தங்கமழை வரும். அப்ப முதலில் நதி வத்தணும், அப்புறம் தங்கமழை வரும். இதே மாதிரி சொன்னார்கள், ஹிஜாஸிலே நெருப்பெடுத்தால் அந்த நெருப்பு பசராவிலே உள்ள ஒட்டகங்களுடைய அந்த சங்கிலியில் அதனுடைய ஜுவால் தெரியும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடந்தது தெரியுமா? ஹிஜாஸிலே ஹிஜ்ரி 617ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 600 வருடங்களுக்கு பிறகு 2 பூமி குலுக்கங்கள், ஹிஜாஸ்
நெருப்பெடுக்கிறது. எப்படி நெருப்பு? அது அப்படியே வானத்தை நோக்கி நெருப்பெடுக்கிறது. அந்த இன்டர்நெட்டில் நீங்கள் அடித்து பாருங்கள், அந்த கல்கள் எல்லாம் கருகி கருகி இன்றைக்கும் ஹிஜாஸில் யாருமே இல்லை. கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளாகிவிட்டது. கருகின கல்லுகள் காலை வைத்தால் குத்தும் நடுவால் நெடுஞ்சாலை போடப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் கருகின பூமி, இந்த பக்கம் கருகின பூமி. ஹிஜ்ரி 617 மஸ்ஜித் நபவிக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், தௌபாக ஈடுபட்டார்கள். ஏன்? 2 தடவை பூமி குலுக்கும். பூமி குலுக்கத்தோடு ஹிஜாஸில் ஒரு நெருப்பு. சுப்ஹானல்லாஹ். அந்த நெருப்பு இப்படி எடுத்தால் அது ஒரு நாளும் சிரியாவுடைய டெமிஸ்குக்கு தெரியாது. டெமஸ்கஸ் என்றால் பசரா, பசரா என்றால் டிமிஷ்க், இன்றைக்கு டெமஸ்கஸ். அந்த பசராவில் உள்ள ஒட்டகங்களுக்கு தெரியாது. சுப்ஹானல்லாஹ். வரலாறு மிக அழகாக பாடம் சொல்லுது. அந்த நெருப்பு மேல நோக்கி போனது. ஒரு வால்கனோ எரிமலை வெடித்தால் எப்படி மேலே போகுமோ, மேலே போனால் தான் அது பசராவுக்கு தெரியும். தெல் டேங்கி பத்திர நேரம் சில வேளை உங்களுக்கு கொஞ்சமாவது ஜுவால் தெரிந்திருக்கும். மேல மேல நெருப்பெடுத்தால் அது பக்கத்து நாடுக்கு தெரிகிற அளவுக்கு அங்கிருந்து லெட்டர் வருகிறது. அந்த காலத்தில் அது இன்றைக்கு உம்மத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சிரியாவில் இருந்து வந்த லெட்டர் இந்த நெருப்பை பற்றி கேட்டு சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் தேவையில்லாமல் அப்படி ஒரு வரி சொல்ல மாட்டார்கள். இந்த உம்மத் அன்றைக்கே மதீனாவிலே அழுதார்கள், அவர்கள் துடித்தார்கள். வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஹிஜாஸை உங்களுக்கு கண்ணால் பார்க்கலாம். அங்கே எந்த குடியிருப்பும் இல்லை. அந்த நெருப்பு எடுக்கப்பட்டு 700 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ரசூலுல்லாஹ் மரணித்து 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கட்டம் கட்டமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதிலே ஒரு கட்டத்தில் நானும் நீங்களும் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். அதிபயங்கரமான ஃபித்னாவுடைய ஜமான் என்றால் முதல் அடிப்படை, இந்த உரையிலே முதலாவது அடிப்படை, நானும் நீங்களும் முனாஃபிக்குடைய தன்மையில் இருந்து விலக வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? மல்லம் யகுஸு, நீங்கள் போராடாவிட்டால், நீங்கள் ஜிஹாது செய்ய, யார் ஜிஹாது செய்யவில்லையோ, வலம் யஹத்திஸ் நஃப்ஸஹு பில் கஸ்வி, யார் போராட்ட களங்கள் நடக்கிற நேரம் தன்னுடைய கல்பால் போராடவில்லையோ, மாத அலா ஷுஅபத்தின் மினன் நிஃபாக், அவர் முனாஃபிக்குடைய அடையாளத்தோட மரணித்து விட்டார் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அந்த முனாஃபிக்குடைய அடையாளம் என்னிடமும் உங்களிடம் இருக்கிறதா அன்புக்குரியவர்களே? இதை விசாரித்து பார்ப்பது என்னுடைய உரையுடைய முதலாவது நோக்கம். நானும் நீங்களும் விரும்பியோ விரும்பாமலோ முனாஃபிக்குடைய தன்மையை விட்டு விலகுவதற்காக மன்றாடி கிடைக்கிற நேரம் எல்லாம், இறைவா ஷாமுடைய மக்கள், அவர்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்து விடியா அல்லாஹ், குர்ஆன் சுன்னாவோடு வாழக்கூடிய அந்த மக்களுடைய கல்புகளை ஸ்திரப்படுத்தி விடியா அல்லாஹ் என்ற துஆக்கள் எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும். அடுத்ததாக என்னுடைய உரையுடைய 2வது அடிப்படை, மறுமையினால் நெருங்கி வந்தால் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாரா? அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாரா? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வருவானே, ஜுல் அர்ஷில் மஜீத், அர்ஷுக்கு சொந்தக்காரன், ஃபஅலுல் லிமா யுரீத், அத்தனையும் செய்யக்கூடியவன், அவன் நாடியதை எல்லாம் செய்யக்கூடியவன் வந்து நிற்கிற நேரம் நாங்கெல்லாம் இருப்போம். அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நாவசைத்து பேசி எந்த வார்த்தையும் பொய் கலக்கப்படாத இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனையுமே சொன்ன ரசூலுல்லாஹ், நீங்கள் நினைக்கிறீர்களா இவைகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு தெரியாதென்று? இதுவரைக்கும் நடந்த யுத்தம், இந்த யுத்தங்கள் எல்லாம் அமெரிக்கா வெற்றி பெற்றிருந்தாலும், இது மல்அமாவாக இருந்தால், இது கடைசி யுத்தமாக இருந்தால், அல்லாஹ் மீது ஆணையாக இந்த யுத்த முடிவில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தால், வல்லாஹி 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 மேற்கத்திய நாடுகள் தோக்கும் இந்த யுத்தத்திலே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேற்கத்திய நாடுகள் தோக்கும் இந்த யுத்தத்திலே. உலகத்திலே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வருகிறது. முஸ்லிம் நாடுகள் எல்லாம் முதல் தடவையாக ஒன்று சேர்ந்து முஸ்லிம் உம்மாவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மன்னர் சல்மானுடைய தலைமை கீழே 24 நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிற அளவுக்கு, முஸ்லிம் சமுதாயத்தில் என்ன நடந்தாலும் மற்ற நாடுகள் பேசாத அளவுக்கு மௌனியாக இருந்தவர்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டமாக வருகிறார்கள். அல்லாஹு அலம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 80 கொடிகளில் அவர்கள் ஒன்று சேர வேண்டும். 80 கொடிகளில் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் நடக்க இருக்கிறது. இந்த யுத்தம் மிக பிரம்மாண்டமான யுத்தமாக வரப்போகிறது என்றும் சில கிறிஸ்தவ ஆய்வாளர்கள் பேசுகிறார்கள். என்ன, உலகத்தின் அடுத்த உலக யுத்தம் வரப்போகிறதா என்று அச்சம் கொள்ளுகிற அளவுக்கெல்லாம் பேசப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் நான் அவ்வளவு டீப்பாக போகவில்லை. இவைகளை எல்லாம் கல்வியிலே வைத்து ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டப்பட்ட எந்த ஊரில் யுத்தம் நடக்கவில்லை சொல்லுங்கள். யகூதிகளோடு நீங்கள் யுத்தம் செய்யாமல் மறுமையினால் வராது, மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றும் வரைக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இன்றைக்கு அதுக்கான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதா? அது நடந்து கொண்டிருக்கிறதா? எங்கள் கையிலே அக்ஸா வந்து அந்த அக்ஸா எங்கள் கையிலே இருக்கும் வரைக்கும் இருக்கிற நேரத்தில் தான் மறுமையினால் வரும். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்ன துருக்கியிலே அங்கே யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது, ஷாம்லே அங்கே யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது என்றால் உடைய கடைசி எப்படி அமையும் தெரியுமா? சிரியாவுடைய படை
கான்ஸ்டான்டினோப்பிளில் இருந்து அப்படியே வருவார்கள். தஜ்ஜால் வெளியே வந்து விட்டான் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே வந்து பார்த்தால் அது பொய்யான செய்தி. அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு இருக்கிற நேரம் திடீரென்று ஒரு தகவல் வரும், நிஜமாக தஜ்ஜால் வெளிவந்து விட்டான். குராசான் பகுதியிலே, அதாவது ஈராக் போன்ற பிரதேசத்தில் இருந்து அவன் வெளியே வருவான். வெளியே வருகிற நேரம் யகூதிகள் எல்லோரும் கிங் ஆஃப் பீஸ் அவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் தஜ்ஜாலுடைய பின்னணியிலே. அந்த நேரத்திலே தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருப்பது ஷாமிலே, சிரியாவிலே, திமிஸ்கிலே, பசராவிலே, பசராவுடைய கிழக்கு பகுதியிலே, டமஸ்கஸுடைய கிழக்கு பகுதியிலே வெள்ளை மினாராவில் சுபஹ் தொழுகைக்காக வேண்டி ஆயத்தப்படுகிற நேரம். அந்த நேரத்தில் ஈசா இப்னு மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானவருடைய ரெக்கையிலே அப்படி இந்த பூமிக்கு இறக்கப்படுவார். ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டினார்கள், மிக தெளிவாக அடையாளம் காட்டினார்கள். அவர் வர்ணனின் ஆடை அணிந்திருப்பார், அவருடைய தலையிலே முத்து முத்தாக வேர்வைகள் இருக்கும். அவர் கொண்டையை சாத்தினால் அப்படியே வேர்வைகள் கீழே கொட்டும் என்றார்கள். தலையை உயர்த்தினால் அது முத்து முத்தாக தெரியும் என்றார்கள். அவர்கள் வந்து பசராவிலே இறங்குவார்கள். இதுவும் ஷாம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷாமிலே இறங்குவார்கள். இறங்கின உடனே இந்த உம்மத் ஈசா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்டு கொள்வார்கள். சொல்லுவார்கள், ஈசா நீங்கள் தொழுவிக்க வேண்டும் என்பார்கள். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த உம்மத்துக்கு தலைமை தாங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, இந்த உம்மத்துக்கு நீங்கள் தலைவர் என்பார். நீங்கள் தலைவர், நீங்கள் தான் தொழுவிக்க வேண்டும் என்பார். இமாம் மஹ்தி ஒரு நபி அல்ல, இமாம் மஹ்தி ஒரு நபி அல்ல. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், அதிகமானவர்கள் பிழையாக புரிந்திருக்க. அவர் ஒரு ஜனாதிபதி, அவர் ஒரு ஜனாதிபதி, நேர்வழி காட்டப்பட்ட ஒரு ஹலீஃபா. அதுதான், அவருக்கு வகையும் வராது, அவர் குர்ஆனை தான் பின்பற்றுவார், புதுசாக ஹதீஸ் சொல்ல மாட்டார், அவருக்கு வேற எதுவும் கொடுக்கப்பட்டிருக்காது. அவர் ஒரு நேர்வழி பெற்ற ஒரு ஜனாதிபதி. ஈசா நபி ஒரு நபி, ஆனால் அவர் என்ன சொல்லுவார், இந்த உம்மத்துக்கு நீங்கள் தலைமை தாங்க வேண்டும். சுபஹ் ஜமாத் நடத்தப்படும். அதற்கு பிறகு ஈசா நபி யுத்தத்துக்கு தலைமை தாங்குவார், யுத்தத்துக்கு தலைமை தாங்குவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் தஜ்ஜால் பதறுவான். அவர் ஷாமில் இருந்து பலஸ்தீனத்துக்கு வரைக்கும் போவார். சிரியாவில் இருந்து பக்கத்து நாடு பசரா, அதுக்கு கீழே இப்படி வந்தால் பாலஸ்தீனம். மெப்பை எடுத்து கொஞ்சம் பாருங்கள், பாலஸ்தீனம், ஜோர்தான், லெபனான் இந்த பகுதிகளை கொஞ்சம் பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பக்கத்திலே தஜ்ஜால் வந்திருப்பான், இவர் படையோட போவார். போனால் உப்பு கரைவது போன்று, தண்ணீரிலே உப்பு கரைவது போன்று தஜ்ஜால் ஈசா இப்னு மரியத்தை கண்டால் கரைந்து விடுவார். பாபு லூத், பலஸ்தீனத்துடைய பாபு லூத் என்று சொல்லக்கூடிய இடத்திலே தஜ்ஜாலை அவர்கள் கொல்லுவார்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது கங்கால் மறுமையுடைய நிகழ்வுகளை ரசூலுல்லாஹ் விவரித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் மறுமை நெருங்கிவிட்டது என்ற உணர்வை எடுக்க வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை அடையாளங்கள் சொன்னார்கள். இவைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்து எங்களுடைய கல்விகளிலே, மஸ்ஜித் நபவியிலே நெருப்பு வருகிற நேரம் இந்த உம்மத்து ஒன்று சேர்ந்து அழுது புலம்பி தௌபாவிலே ஈடுபட்டார்களே, இந்த மாதிரி சம்பவங்கள்